வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வெண்டைக்காய் வெந்தய குழம்பு பண்ண போறோம். அதுக்கப்புறம் கீரை மசியல், கொத்தமல்லி ரசம், இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் நல்லெண்ணெய் விட்டு குழம்புக்கு காய வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கம் கீரை மசியல் வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு 3 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூன் சீரகம். ஸோ கட் பண்ணி வச்சிருக்கிற முளைக்கீரையை சேர்த்துடலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த பக்கம் கீரை வெந்துன்னு இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் பாருங்கள், நல்லா காஞ்சிருக்கும் எண்ணெய். குழம்புக்கு தாளிக்க வேண்டிய தாளிச்சிடலாம். கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, கட்டி பெருங்காயம், அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காயும் சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி. வெண்டைக்காய் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டும். வெண்டைக்காய் கொஞ்சம் வதங்கிடுது. இப்போ வத்த குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 3 டீஸ்பூன் வத்த குழம்பு பொடி சேர்க்குறேன். ஜஸ்ட் ஒரு பிரட்டிடுவோம். நல்லா ஒரு லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் வெல்லம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதிக்கட்டும். இப்போ அடுத்தது கொத்தமல்லி ரசம் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு வரமிளகா, மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, அவ்வளோதான். ஸோ இப்போ இதை சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரைச்ச விழுதை ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். இப்போ ரசம் தான் பண்ண போகிறோம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காய பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி. இப்போ மிக்ஸி ஜார் அலம்பி அந்த தண்ணி விட்டுட்டு நல்ல ஒரு கொதி விடுவோம். நல்ல ஒரு கொதி வரட்டும். புளியோட பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கணும். ரசத்துக்கு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். நம்மளுடைய வெண்டைக்காய் வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுது. ஸோ ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா கொதி வந்துடுது. ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிருவோம். இந்த பக்கம் பாருங்கள், கீரையும் வெந்துன்னு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். புளி தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்செடுத்து இப்போ பருப்பு ஜலத்தை சேர்த்துடலாம். பருப்பு ஜலம் சேர்த்ததுக்கப்புறம் ரசம் கொதிக்கக்கூடாது. நுரைச்சி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கீரையும் வெந்தெடுத்து லேசாக மசிச்சு விட்டுடலாம். கீரைக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு அப்படியே மசிச்சு விட்டுருவோம். நல்லா மசிச்சாச்சு. ஆஃப் பண்ணிடுறேன். இதுக்கு தாளிக்க மட்டும் தாளிச்சா போதும். நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம், ஒரே ஒரு வரமிளகா, கீரையில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கீரை மசியல் ரெடி. ஆஃப் பண்ணி வச்சு ரசம் இந்த பக்கம் நுரைச்சின்னு வந்துட்டுருக்கு. ஸோ இதில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கடுகு தாளிச்சிடலாம். கருவேப்பிலை, அவ்வளோதான்.
நம்மளுடைய கொத்தமல்லி ரசம் வந்து ரெடி. ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. வெண்டைக்காய் வெந்தய குழம்பு, அப்புறம் கீரை மசியல், கொத்தமல்லி ரசம். ஸோ கொத்தமல்லி ரசம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே சொல்கிறது தான், ரசம் நல்ல சுட சாதத்தில் நெய்யை விட்டு ஓட ஓட பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய் வெந்தய குழம்பு சொல்லவே வேண்டாம், நல்லா நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.